கிடுக்கிப்புடின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிறதும் இதுதான். ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன். அதை போல பராசக்தியில கலைஞர் அவர்கள் எழுதின வசனம் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு கூட போகின்ற பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் பில் ஒட்டுமொத்த இந்தியாவும், காங்கிரஸ் உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு யாரை பார்த்துட்டு இருக்குன்னா, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாயை தான் பார்த்துட்டு இருக்கு. 22 எம்பிக்களை திமுக வச்சிட்டு இருக்கு. அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க 22 எம்பிக்களும் கேண்டீன்ல போய் டீ வடை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. நாளைக்கு அந்த 22 எம்பிக்கள் பண்ண போற வேலை என்னன்னு பார்க்க போறாங்க. இந்த மாணிக்கம் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இந்த ஜோதிமணிகளுக்கும் என்ன தெரியும்? பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் அவங்க எம்பி ஆகணும், தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவன் ஆகணும். அதுதான் அவங்களோட அஜெண்டா. ஆகிட்டானுங்க. அவங்களுக்கு என்ன? காங்கிரஸ் எக்கேடு கெட்டு போனா என்ன? அவங்களுக்கு என்ன கவலை? நாளைக்கு பப்பு ராகுல் பிரதமர் ஆவாரா ஆக மாட்டாரா, ஆகணுங்கிறத பத்தி கூட அவங்களுக்கு என்ன கவலை? எந்த கவலையும் கிடையாது. அவனுங்க தற்குறியார்கிட்ட போனானுங்க, அவனுங்க காரியத்தை அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க, அவனுங்க செயல்படுத்திக்கிட்டானுங்க. இப்போ நடுத்தெருவில் நிற்க போறது காங்கிரஸ் தான். டீலிமிட்டேஷன் பில் மட்டும் பாஸ் ஆச்சுன்னா காங்கிரஸ் வட மாநிலங்களில் ஒரு எம்பி கூட வராது. சுத்தமாக இந்தியாவில் காங்கிரஸ் வழித்து துடைத்து எடுக்கப்படும். அதுதான் அவங்களோட இன்னைக்கு நிலைமை. அதுதான் திரும்ப சொல்றேன். ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்கின்றதே மீன். அதை போல எல்லாரும் இந்தியாவை பத்தி கவலையில இருந்தா, நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பத்தி கவலையில இருப்பாரு. மேகதாது அணை அதை கட்டப்போகிறாங்க. அந்த விஷயம், குறுவை சாகுபடிக்கு முன்னு தண்ணி திறந்து விடல, அந்த விஷயம், இதெல்லாம் பத்தி தற்குறியான்களுக்கு என்ன கவலை? அவனுங்களுக்கு என்ன? அதை பத்திலாம் கேட்டா என்னன்னு கேட்பானுங்க. ஆனால் இன்னைக்கும் தமிழ்நாட்டை பற்றிய கவலையில் தான் இருக்கிறாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதைத்தான் நாளைக்கு கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க. காங்கிரஸ் கூட்டுற எந்த கூட்டத்திலையும் நாங்க சேர மாட்டோன்னு TR பாலு அவர்களும் MP சிவா அவர்களும், திருச்சி MP சிவா அவர்களும் சொல்லிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் திமுக என்ன பண்ண போகுது, ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக திமுகவை எவ்வளவு வசைப்பாடுனானுங்க, எவ்வளவு தூட்டுனானுங்க, யாரால ஜெயிச்சு இவங்கெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு இருக்கு. வெயிட் அண்ட் see.